எந்திரிங்க. இவனுக்குலாம் பொண்ணு ஒரு கேடு. வாங்க இவன் கல்யாணம் பண்ணாம அப்படி மொட்டை பயிலாவே தெரியட்டும். சொங்கி பூமாரிய பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீ வாயவே திறக்க கூடாது. வாயை நான் திறக்கவே மாட்டேன். ஏண்டாடி பூமாரிய அந்த சேலை எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அதை கட்டி பூவெல்லாம் வச்சுக்கிடு. தெரியாது உன்னை பொண்ணு பார்க்க வராத. இங்க வர்றியே அமைதியா இருந்துக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியாக்கும். நீ எதுக்கு கல்யாணம் வேணான்ற தெரியுமா? அந்த சந்தை வீடு சந்திரன் கூட பேசிக்கிட்டு இருக்க, முக்கு வீடு முருகன் கூட பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஏத்த வீடு ஏழாம் பாத்த கூடயும் பேசுற. உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லாம தாண்டி உனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் சொல்றத கேட்கல கழுத்தை பிடிச்சி திருக்கி விட்டுருவேன் பத்துக்கு. ஏய் கிளிங்மா, வெளியே கார் வந்துருச்சு, ஒரு மாப்பிள்ள வந்துட்டாங்க போலயே. ஐயோ ஏய் பூமாரி போடி போடி போய் ரெடியா போ, உள்ள போ உள்ள போ. வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உட்காருங்க, கீழே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கீழே உட்காராதா? எங்க வீட்ல எல்லாம் நாங்க சோபால தான் உட்காருவோம், கீழே எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்ல. சோபால உட்காந்தா முட்டு வலி வருதான், கீழே உட்காருங்க, அப்பதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். எம்முட்டு இடம் கிடக்கு பாருங்க, நம்ம வீட்டுல போய் எங்க வேணா உட்காருங்க. உட்காருங்க இல்ல படுத்து கூட உருளுங்க. இல்ல இல்ல இருக்கட்டுங்க, நாங்க கீழே உட்காந்துக்கிறோம். பூமாரிய கூட்டு வா. உட்காந்துட்டீங்களா? சரி சரி, இந்த பூமாரி வந்துருவா. ஏய் கிளிங்மா, ஒரு சவுண்ட குடு. ஏ பூமாரி, எம்முட்டு நேரம் தாண்டி மேக்கப் பண்ணிக்கிருப்ப? இந்த வந்து உட்காந்துருக்காங்க, என்னடி மரியாதை கொடுத்துருக்க? சீக்கிரம் வாடி. ஏ எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுடி. எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்மா. இந்தாடா வடிவேலு, பொண்ணை பாத்துக்க, நல்லா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி படாருன்னு சொல்லிடு. எதா இருந்தாலும் இப்பவே பேசி முடிச்சிடலாம். தம்பி சிரிக்காம பதில சொல்றா. என் சிரிப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? பூமாரிட்ட நான் சிக்கிட்டேன்ப்பா. அப்புறம் கிளிங்மாக்கா, என் பிள்ளைக்கு உங்க பிள்ளைய பிடிச்சிருக்கு, அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பாப்போமே. இருங்க இருங்க, பூமாரி கிட்ட நாங்க பேசிக்கிட்டு சொல்றோம். என் பிள்ளைக்கு பிடிக்க வேண்டாமா? அப்படி கேவலப்பட்டவளே, எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மெதுவா பொறுமையா தன்னடக்கமா ஒரு வெக்கத்தோட சொல்லணும்டி. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன நினைப்பாங்க? எங்க இருக்குமா? அவளை உள்ள ஓ சொல்லு. சரி பூமாரி, நீ உள்ள போ. பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு. இனி நீங்க போடுறத போடுங்க, கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். சரி சரி, நாங்க எங்க பிள்ளைக்கு போடுறத போட்டுருவோம். நீங்க உங்க பையனுக்கு என்ன போட போறீங்க? கிளிங்மா விடு, அவங்க என்னத்தையா போடுறாங்க. மாப்பிள்ள முதல்ல தண்ணி போடுவா அப்படியான்னு கேளு. இல்லை செத்த வேலை, உனக்கு அதுதான் முக்கியமா? வாய் முடிக்கு நில்லுறா. என்னென்ன புருஷனுக்கு மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி என் புருஷன் நான் எப்படி வேணாலும் பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? வந்த வேலை ஏதோ அதை பாரு. அடியாத்தே, வேதாள முருக மரத்துல ஏறி வச்சுடோ. இங்க வாருங்கக்கா, நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு போடி வாடின்னு பேசுறீங்க? உனக்குலாம் என்னடி மரியாதை? உன் குடும்பமும் உன் மூஞ்சியும் என் பூமாரியை கட்டுறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. உன் மையன் தான் இப்ப வேணுமாக்கும். இந்தாடுறா. சொங்கி, உன் பொண்டாட்டி வாய் அடைக்க வைடா, ரொம்ப பேசுறா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை உங்க குடும்பத்துக்குலாம்? மாப்பிள்ளைய பாரு, மாப்பிள்ளைய மண்டவோட எடுத்துட்டு கழுத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கணுமா? இவங்க எனக்கு சம்மந்திக்கலாம். எந்திரிச்சு போறீங்க, விளக்க மாத்த எடுத்து வெளுத்தாவா? ஏங்க எந்திரிங்க, இவனுக்குலாம் பொண்ணு ஒரு கேடு. வாங்க இவனா கல்யாணம் பண்ணாம அப்படி மொட்டை பயிலாவே தெரியட்டும். பூமாரி என் காதல் மீனு முள்ளு போல சிக்கி தவிக்கிறடி பூமாரி. பூமாரி வா போவோம். தாரியா பூமாரி? பூமாரி இல்ல சொங்கி, பேசாம காரியத்தை கெடுக்காத. போனா போட்டும். போனா போட்டுமா? தாரி நம்ம உள்ளடியாது. ஆமாடா, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வரதட்சணையா சீர்வரிசை கேட்பாங்க, நகை நட்டு கேட்பாங்க. நீ எத்தனை பவுன் எடுத்து வச்சிருக்க? அதனாலதான் இப்படி பேசி போட்டோம்னு அனுப்பி விட்டுருக்கேன். நான் இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் அனுப்பி விட்டுருக்கேன். நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. செலவே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். என்னடி கிளிங்மா, நல்ல விதமா ஆரம்பிச்சு இப்படி முடிச்சு விட்டியே. சரி போ, தேவையில்லாத பேச்ச பேசாம. எனக்கு வேலை வெட்டியெல்லாம் கிடக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.